அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். நேரமுள்ள சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25, 26 யாராகிலும் வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கர்த்தாவே, ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்றமாறு நீங்க பேசுகிற தேவன். அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய், அதிசயம் உள்ளவராய், அற்புதம் உள்ளவராய், சமாதானத்தின் கர்த்தராய், பரிசுத்தமுள்ள தேவனாய் ஆண்டவர்களை மத்தியில நீங்க பேசுகிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே, கர்த்தா, ஒவ்வொரு கண்களை நீங்க திறந்தருள முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் ஒரு மனதோடு கர்த்தரை பாடி துதித்து ஜெபம் பண்ணும் போது அங்க பாருங்க, ஆவியானவர் இறங்கி எல்லா பாவ கட்டுகளையும் அறுத்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு ரட்சிப்பை நாம் பார்க்கின்றோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஜெபம் இந்த கடைசி காலத்துல நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. எதை நம்ம சாதிக்க முடியுமோ, ஒரு நீண்ட காலம் தள்ளி போது பாருங்க, மனுஷனால கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். ஜெபத்தினால நம்ம கூடும். எப்படிப்பட்ட விண்ணப்பம் ஆகிலும் இருந்தாலும் சரி, நீ முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நீ ஜெபித்தால் போதும். இருக்கிற இடங்களில் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டு அவரை பாடி துதித்து நீ விண்ணப்பம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்பார். இந்த பவுலும் சீலாவும் பாருங்க, சிறைச்சாலையில இருக்கிறாங்க. எதுக்காக இருக்காங்க சிறைச்சாலையில? இயேசு கிறிஸ்துவே நாமத்தை சொன்னாங்க. இயேசு நல்லவர், அவர்தாம் சர்வலோகத்துக்கும் உண்மையான மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். சமாதானத்தை அவர் மட்டும்தான் தர முடியும். ரட்சிப்பு அவர்தான். அவரை அன்றி வேற ரட்சிப்பு இந்த பூமியில இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான வார்த்தைகளை சொன்னாங்க. ஆகவே என்ன செஞ்சாங்க, இந்த அரசாங்கத்துல அவங்க போரும் பிடிச்சு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அரசாங்கமே இந்த இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லக்கூடாது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமங்கள் இருக்கு. இயேசுவின் நாமம். இயேசுனா என்னது? தேவனா இருந்தாரு. ஆனா என்ன செய்யறாரு, இந்த பூமிக்கு அவருக்கு ஒரு பேர் என்ன? இயேசு. இயேசுனா என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் யாரு? அவர்தாம் இயேசு.
அப்ப வந்து பாருங்க, வந்துட்டு அந்த நாமத்தை சொல்லக்கூடாது, கட்டுப்பாடு இருந்தது. அவங்க நான் அழைத்த தேவன் அவர்தான், மனுஷருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், ஒருவராக என்னை கட்டுப்படுத்த முடியாது. என்னை அழைத்த தேவன் ஜீவனுள்ள தேவன், என்னை ரட்சித்த தேவன் ஜீவனுள்ள தேவன், எனக்கு எத்தனையோ நன்மையை செய்தார். நான் பாவத்தில் ஒரு காலத்துல இருந்தேன், தேவனை அறியாம இருந்தேன். யாரு? இந்த பவுல், சவுலா இருந்த காலத்துல அப்படி இருந்தார். தேவன் தென்பட்டு தேவன் ரட்சித்து அந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார். இந்த பவுல் பாருங்க, சவுலா இருக்கும்போது தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினாங்க. தேவனுடைய மார்க்கத்துல நடக்கிற ஜனங்களெல்லாம் பிடித்து சிறைச்சாலையில போட்டவர் தான் இந்த பவுல். பாருங்க, இப்ப என்ன செய்யறாரு? ரட்சிக்கப்பட்டு தீவிரமா இருக்கார். எந்த அளவுக்கு அதுல தீவிரமா இருந்தாரோ, யோன ஜீவனுள்ள தேவனை நான் பார்த்துட்டேன், என்னை ரட்சித்தார், அவருடைய நாமத்தை வந்து தீவிரமா அவருடைய மார்க்கத்தில் தீவிரமா நடக்கிறார். எந்த அளவுக்கு தலைகேல மாறிடுச்சு. இப்ப இயேசுவை தரிசித்தார். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை அதிகமா சொல்றாங்க. அவன் அப்படி இருந்தான்ப்பா, இப்படி என்ன மாற்றத்தை ஜனங்க பாக்குறாங்க. யாரும் நம்ப முடியல. உடனே இயேசு கிறிஸ்துவில அவருடைய நாமத்தை சொல்ல தீவிரமாக வந்துட்டான். ஆனா வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பிடிச்சு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. 2 கையிலும் விலங்கு மாட்டிருக்கு. பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். விலங்கு மாட்டி காலிலையும் கைகளிலும் எந்திரிச்சு நடக்க முடியாது. சாதாரணமாக இந்த செயின் எல்லாம் வந்து நம்ம வெட்ட முடியாது. அந்த அளவுக்கு கெட்டி. யாரு? பவுலும் சீலாவும். சீலான யாரு? பெண்கள் கிடையாது, அவரும் ஆண் தான், பவுல் மாதிரி தான் அவரும். பவுலும் சீலாவும் 2 பேரையும் விலங்குனால கெட்டி போட்டான். வீடுகளில் நீங்க வாசித்து பாருங்க. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன கவலைப்படல. சிறைச்சாலையில் நானா தீமையா செஞ்சேன், நன்மையை தான் சொன்னேன், தேவனுடைய மார்க்கத்தை நான் சொன்னேன். நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன். மெய்யான தேவன், உனக்கு இஷ்டம்னா வா, கட்டாயம் இல்லை. உனக்கு சமாதானம் வேணுமா? பணமோ காசோ ஒன்றும் இல்லை, ஆனா நீ இலவசமா கிடைக்குது, நீ வாப்பா. இதை நான் சொன்னேன். இது சொன்னதுக்கு எனக்கு தண்டனையா? பிடிச்சு போட்டாங்க உள்ள. பாருங்க, வந்து தீமை செய்கிறவர்களுக்கு இந்த காலத்துல இடம் இருக்கும். ஆனா உண்மையா நடக்கிறவங்க, நன்மை செய்கிறவங்க பூமியில இருக்க மாட்டாங்க. உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. பாருங்க, அந்த காலத்துல அதுதான். ஆனா இயேசுவின் நாமத்தை சொன்ன திரளான ஜனங்கள் போது வந்து ஏன் ஒரு பக்கம் சொல்றாங்க மதம் மாத்தி கொண்டு போறாங்க. பாருங்க, வந்துட்டு அது மனுஷரால முடியுமா? முடியாது. இங்க இயேசுவின் நாமத்தை சொன்னா அற்புதம் நடக்குது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்றாரு. ஆனா பெரிய எல்லாரும் இந்த அரசாங்கத்துல பாருங்க, எல்லாருமே அப்படி போயிட்டா நம்ம கெதி என்ன ஆகும் பாருங்க. அவங்க எதுனால போறாங்க? அற்புதம் நடக்குது, சமாதானம் கிடைக்குது. எங்க சமாதானம் தருதோ நீங்க போகலாம் ஆண்டவர் நோக்கி. வந்து இயேசு சமாதானத்தை தந்தா போ, வேற யாரும் சமாதானத்தை தந்தா அங்க போ. மெய்யான சமாதானம் இந்த இயேசு தான் என்று அறிஞ்சிட்டாங்க. இந்த மனக்கண்களை மன தெளிவு உண்டாகுது. ஆகவே வந்து ஜனங்க பரிசுத்த ஆவியான ஏற்றுக்கொண்டு அவங்க போறாங்க. இந்த பவுல் எல்லாம் அதிகமா படிச்சவர் பாருங்க, நல்ல கோடீஸ்வரன். இந்த கடல்ல எத்தனோ கப்பலும் ஓடிச்சான். ரட்சிக்கப்பட்ட பிறகு இவைகளெல்லாம் குப்பை என்று எண்ணினாராம். தேவனை மட்டும் பிடித்து கொண்டு சுவிசேஷம் சொல்ல தீவிரமாக இருந்தார். கிராமந்தோறும் பட்டணந்தோறும் இயேசு கிறிஸ்து சென்றது போல இயேசுவை போல அவர் ஜீவித்தார். அதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஒரு சீசன் இயேசுவை போல இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்றார். அநேக அடிகள் அடிக்கப்பட்டார், துன்பங்கள் பட்டார். இப்ப இந்த நாட்கள் அப்படி பார்க்க முடியுதா? மெய்யான ஒரு பொய் சொல்ல மாட்டார், உண்மையாக ஜீவித்தார். இந்த நாட்கள் இருக்கிற பெயர், இயேசுவின் பெயரை வைத்து கொண்டு சபைகள் எத்தனோ சபைகள் நடத்தலாம். ஆனா கடைசி நாட்கள் அவருக்கு முன்பாக நிற்கத்தான் வேண்டும். அங்க எதுவும் பேச முடியாது. பாருங்க, ஒரு பயத்தோடு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த பவுல் இயேசுவின் வழியில் சென்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் என் அப்பாட்ட என் பிதாவினிடத்தில் ஒருவனும் போக முடியாது, என்னைய தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டார். இயேசுவின் வழி அன்பு உள்ள வழி, உத்தமமான வழி, நீதி நியாயம் உள்ள வழி, அன்புள்ள வழி. இந்த வழியில ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து
சென்றா தான் அங்க பரலோக ராஜ்யத்தை, இந்த பிதாவை நாம் காண முடியும். இந்த பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாய் அவங்க கவலைப்படல. ஆனா அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தாங்க என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நடுராத்திரியிலே வந்து பாடி துதித்தார்களாம். பாருங்க, வந்து அந்த இடத்துல நாம் சடிதியிலே சிறைச்சாலையின் அசையும்படியாக அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின எப்படி இருக்கும் பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கின 2 பேர் கூட நம்ம தேவ சமூகத்துல இருக்கலாம். ஆனா பலமாக இறங்கும். இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் நம்மளை நிரப்புவார். அதுதான் நடந்த நடுராத்திரியில எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா காவல் காக்கிறவங்க தூங்கல, தப்பிச்சு போயிட்டானா. ஆனா சங்கிலினால கட்டப்பட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்களா, பேதுரு அப்படிதான். அவருடைய நாமத்தை ஏன்னு சொல்ற, இந்த நாமத்தை ஒருபோதும் ஒருவனாகிலும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு அரசாங்கத்துல கட்டளை பிறந்தது. அதையும் மீறி சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் இருக்கிற ஆளுக போறோம், இயேசு ரட்சிக்கிறார், சுகம் தாரார், இலவசமா, பணம் இல்ல, பணம் கொடுத்தோ இல்ல, இலவசமா தாரார். எல்லா திரளான ஜனமும் இயேசுவின் பின்ன போகுது. வந்து பாருங்க, கட்டுப்படுத்த முடியல. பேதுரையும் சிறைச்சாலை இரும்பு கதவுன்னு இருக்கு, வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இரும்பு கதவு தானா திறக்குதான். இந்த ஆவியானவர் உள்ள வரவாறு நல்லா தூங்கிட்டு இருக்காரு பேதுரு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நினைச்சா, ஒருவனை விடுவிக்கணும்னு நினைச்சா, குமாரன் நினைச்சா நிச்சயம் ஆகும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படி பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாக பாடி துதிக்கிறாங்க. அப்படிதான் வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபிக்க ஜெபமே ஜெயம். நீ ஜெபித்தா உனக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப காவலில் வைக்கப்பட்ட அந்த பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். துதிக்கும் பொழுது அங்க காவலில் வைக்கப்பட்டவர்கள் அது பார்த்து கொண்டு இருந்தார்களாம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நீ ஜெபிக்கிறவனாய் நீ இருப்பாயானா, உன்னுடைய ஜெபம் தேவ சந்நிதியிலே எட்டப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீ ஜெபிக்கிற இடத்துல இறங்கி வருவார். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் எல்லா பாவ கட்டுகளும் கலன்று போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு மனதோடு தேவனை நாம் துதிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த அதிகால வேளையில ஒரு அதிகாரத்தை படிச்சு ஜெபம் பண்ணுனேன் என்றவங்க கைகளை உயர்த்துவோம். இந்த கால வேளையில நாம் எழுந்து ஜெபிச்சேன். ஏன் உயர்த்த சொல்றேன்னா, பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். அப்ப ஜெபிக்காதவங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சரின்னு உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும். அது மூலமா நீங்க வருந்தணும். ஆண்டவரே, நான் எழுந்து என்னை எழுப்பி விடுங்க. ராக்காலங்களில் அதிகாலை எழுப்பி விடுங்க. நம்ம ராக்காலங்கள் தூங்கிடுறோம். 4 மணிக்காவது எழுந்து ஜெபிக்கணுமா இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, பவுல் என்ன இயேசுவே உங்களுடைய நாமத்தை சொல்லி போன என்னை கட்டி செயின்ல கட்டி போட்டாங்க. மரண தண்டனை, சும்மா கிடையாது. என்ன ஆண்டவர் இப்படி எனக்கு தண்டனையா? உங்களுடைய நாமத்தை சொல்றது நிமித்தம் எனக்கு தண்டனையா? ஊழியமும் வேண்டாம், அது வேணான்னு போயிருப்பாங்க. ஆனா அவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்துட்டாங்க. இயேசுதான் ரட்சிப்பு. இந்த சரீரம் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் சரீரம் சாகத்தான் போகுது. எனக்குள்ள இருக்கிறது ஆவி ஆத்மா, அவரோடு இணையும். ஒரு நாள் வருவார், அப்பொழுது இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். அந்த நம்பிக்கை இந்த பவுலும் சீலாவுக்கு இருந்தது. ஆகவே அவங்க பயப்படல. நீ சரீரத்தை தான் கட்டி போட்டிருக்க, எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஆவியும் ஒன்னால பிடிக்க முடியாது, அழிக்க முடியாது. நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆகவே நம் மனுஷருக்கு நாம் பயப்படக்கூடாது. நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபிக்கிறத ஜெப வீரராக இருக்கணும். உங்க குடும்பங்கள்ல ஒரு சோதனையா, சோதனை வருதா, சமாதானம் இல்லையா, உடனே நீ முழங்கால் படிக்கிட்டு, இந்த பவுலும் சீலாவும் பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. சோர்ந்து போகலையே.
ஆண்டவரே நாங்க மரித்தாலும் உம்மோடு இருப்போம். சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ பாருங்க, அவங்க வைராக்கியமா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க, கர்த்தர் விடுவித்தார். அதுபோலவே இவங்க நம்பிக்கை வைத்து ஜெபம் பாடி துதித்தாங்க. சிரத்தை கட்டி போட்டிருக்காங்க. மரண தண்டனை காலையில, எவ்வளவு சூழ்நிலை பாருங்க. வந்து அவங்க பாடி துதிக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி சந்தோஷமா இருக்கிறாங்க. உனக்கு எப்ப சோதனை வருதோ அப்ப சந்தோஷமா இரு, சிரிச்ச முகமாக இரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இரு. அந்த பவுல் தான் சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. அப்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த அஸ்திபாரம் அசைது அந்த ஜெபம், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள அப்படி வந்து குலுக்கணும். உங்களுக்குள்ள இருந்த அக்கினி அபிஷேகம் பற்றி எரியணும். பாருங்க, அந்த அளவுக்கு நீங்க கடந்து போயிடணும். கர்த்தருடைய ஆவிக்குள்ள கடந்து ஜெபிக்கும் போது அசையணும். இப்ப நம்ம ஜெபிக்கும் போது நம்ம போட்டிருக்க வஸ்திரம் கூட என்ன செய்யல, அசையல. ஏதோ காத்து நல்லா அடிக்கிறதுனால அசையுது. அப்ப நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுவே நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்ம என்ன செய்யணும், பவுலும் சீலாவை போல நாம் ஜெபிக்கணும். நடுராத்திரியிலே துதித்து பாடினாங்க, ஆனா கர்த்தர் விடுவித்தார். சந்தோஷமா இருந்தாங்க. ஆண்டவர் உமக்கு இல்லாத கவலையா, பிடிச்சு போட்டா கட்டி போட்டுட்டாங்க. அவன் கவலைப்படல. காலையில கழட்டி விட்டுருவாங்களா, விடுவிப்பாங்களா, அதெல்லாம் இல்ல. எனக்கு என்ன, உமக்கு இல்லாத கவலையா, உயிரோட வச்சா இன்னும் சுவிசேஷம் சொல்லுவோம், உம்முடைய ஊழியத்தை செய்வோம் ஆண்டவரே, இல்லைன்னா உங்களுடைய மடியில இருப்பான். கவலைப்படல. பாருங்க, இந்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிசயம். அவங்கள போல இந்த நாட்கள்ல ஒருவராக இந்த ஊழியத்தை செய்வதை நாம் இப்போ காண முடியல. அந்த அளவுக்கு நாம் ஜீவிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் பயங்கரமான இக்கட்டில் இருந்த போதிலும் கூட பாடி துதித்தார்கள், ஜெபம் பண்ணுனாங்க. நீ ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தா கர்த்தர் உன்னை விடுவிப்பார், உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் நமக்கு மிகவும் அவசியம். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் நம்மை சுற்றியில் உள்ள சத்துருவின் கட்டுகளை, கோட்டைகளை உடைக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது பிசாசு கண்டு நடுங்கி ஓடி போகிறான். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் ஒரு மனதோடும் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. என் ஜனமே, நீ விடாமல் ஜெபித்து கொண்டு இரு. ஜெபிக்க ஜெபிக்க நீ உன்னை அதிசயத்தை காண செய்வார். ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி ஆவியானவர் உன்னை எது எதுல விடுதலை இல்லாம இருக்கிறதோ, எது எதுல நீ ஜெயம் பெறாமல் இருக்கிறாயோ, அவைகள் எல்லாவற்றிலும் இன்று உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது நாம் குடும்பத்தில் உள்ள எல்லா சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி அகற்றி விடுகிறார். பாருங்க, பாவம் தான் என்ன செய்யுது, சாபமா மாறுது. நாம் பாவம் யாரை கெட்ட வார்த்தையில பேசிட்டோன்னா அது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தா அது செய்யாமல் போனாலும் பாவம். அப்ப வந்து இந்த பாவம், நம்ம கெட்ட வார்த்தை பேசிட்டோம், ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க நீ சொன்னா இது வந்து பாவத்தை மன்னிச்சிடுவார். அப்ப அதை நீ மன்னிப்பு கேட்க உணராம பேசிக்கிட்டே இருந்தேன்னா இந்த பாவம் எதா மாறும், சாபமா மாறிடும். அதுதான் உண்மை. ஒரு தண்ணீர் லேசா ஏதாவது விழுந்து தூக்கி போட்டுட்டா ஒன்றும் ஆகாது. அது அப்படியே போட்டீங்கன்னா ரொம்ப அசுத்தமாகி கெடுத்துரும். சாபம் பாருங்க. அதனாலதான் நம்ம ஒரு சின்ன பாவம் இருந்தா உடனே அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளணும்னா ஏதாவது பாவத்தை செஞ்சா அந்த பாவம் சாபமா மாறுவதற்கு முன் நீ அறிக்கை செய்ய வேண்டும். வந்து நம்ம பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்கிறவர் தான் அந்த தேவனாக நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர்தாம் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாம் சாபங்களை நீக்கி அதை அகற்றி விடுகிற தேவனாய் இருக்கின்றார். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஜெபந்தான் முக்கியம். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம்
ஜெபிக்க மறக்க கூடாது. நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் பலவீனத்திலிருந்து விடுவிக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். எல்லா பாவ கட்டுகளில் இருந்தும் உன்னை விடுவிக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் சிறை இருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறார். நாம் தேவனை நாம் நோக்கி எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் தேவனை பாருங்க தேவ ஜனத்தின் ஆயுதமாக இருக்கிறது. ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். ஜெபம் சாத்தானை துரத்தி விடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். ஜெபம் பரிந்து பேசும். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும். ஜெபம் நன்மையை உருவாக்கும். ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். என் ஜனமே, நீ ஜெபந்தான் நம்முடைய உயிர் மூச்சு. நீ ஜெபிக்க ஒருபோது நீ மறக்க கூடாது. நீ ஏதாவது ஒரு சமாதானம் இல்லைன்னா நீ மனுஷரை நாடி போக கூடாது. ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சா இருக்கிறது. என் ஜனமே, நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். நீ ஜெபிக்கும் பொழுது நீ எந்தவித கட்டுகளில் இருந்தாலும் இந்த பாவ கயிறுகளை கர்த்தர் அறுத்து விடுகிறார். இந்த பவுலும் சீலாவும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாடி துதிக்கும் பொழுது அந்த இடத்துல அசைவு உண்டாகுது. எல்லாருடைய பாவ கட்டுகளும் அருந்தது என்று நாம் வாசிக்க கேட்டோம். நம் குடும்பங்களில ஜெபம் வேண்டும். சபைகளில ஜெபம் வேண்டும். ஒவ்வொரு ஜீவியத்திலும் ஜெபம் வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஜெபம் வேண்டும். அதிகாலையிலும் மாலையிலும் நீ ஜெபிக்க வேண்டும். காலங்களில் நீ ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் தட்டி நாம் பாடுவோம். ஆமென் ஆமென். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆமென் ஆமென். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய. நீ ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்வார். யுத்தமோ கர்த்தருடையது. கர்த்தர் கிரியை ஜெயமோ நம்முடையது. என் ஜனமே, ஜெபம் செய்ய. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. மகிமை மகிமை. ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனாய் நீ காணப்பட வேண்டும். நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தா தான், ஜெபிக்கிற தேவ ஜனமாய் நீ இருந்தா தான் நீ அவருடைய பிள்ளை. அவர் கூப்பிடுவார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெப சிந்தையை தாங்க, ஜெப ஆவியை தாங்க.
அப்பா அதிகமாக ஆண்டவர் எனக்குள்ள ஜெப ஆவி எரியட்டும். ஆண்டவர் உம்மை நோக்கி ஜெபிக்கிற வல்லமையா ஜெபிக்கணும். உம்முடைய பிரசன்னத்தை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவே ஆண்டவரே, நாம் உமக்குள்ளாக நெருங்கி நாம் போக ஜெபாவி எனக்கு தாங்கப்பா. ஜெபம் எனக்குள்ள இல்லைன்னா நான் செத்தவன், நான் உயிர் இல்லாதவன். ஏசப்பா உம்முடைய ஜெப ஆவியை எனக்கு தாங்க. உம்மோடு பேசுகிற அனுபவத்தை, ஜெப சிந்தையை எனக்கு தாங்க என்று எத்தனை பேர் இந்த கால வேளையில வாஞ்சிக்கிறோம். வாஞ்சிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தருவார், கேட்கிறவனுக்கு கர்த்தர் தருவார். நீ ஜெபிக்கிறவனா இருந்தா யாரை நாடி போக வேண்டியது இல்லை. உன் பிள்ளைகளுக்கு முடியலையா, நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுனா கர்த்தர் விடுதலை தருவார். இந்த பவுலும் சீலாவும் தான் தேவனுடைய பிள்ளைகள். இந்த காவல் காத்தவங்க தேவனை அறியாதவங்க. 2 பேர் ஒரு மனதோடு ஜெபித்தார்கள். அந்த இடம் அசைந்தது. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லாருடைய பாவ கட்டுகளும் அருந்தது. பூர்ண ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் தந்தார். நீ உன் குடும்பத்துல நீ ஒரு ஆளு ரட்சிக்கப்பட்டு இருந்தா நீ முழங்கால் படிக்கிட்டு நீ ஜெபி. எப்படிப்பட்ட வியாதியும் எப்படிப்பட்ட பாவ கட்டுகளும் அருந்து போக இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. என் ஜனமே, நீ ஜெபிக்க தானியலை போல நீ ஜெபி. தானியல் பாருங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களும் ஜெபிக்கிறவர்களாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இருந்தார்கள். ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீ ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா நீ ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்ட. நீ எதையும் நீ சாதிக்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி நீ ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆலயத்துக்கு வரலாம். வசனம் என்ன சொல்லுது? குடும்பத்துல ஒரு ஆளு ரட்சிக்கப்பட்டா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசி. முதலாவது நீ விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ஒருவராகிலும் இந்த பூமியில கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்ல. இந்த வேதத்துல பார்க்கிற ஒரு மனிதன் இந்த பூமியில ஒழுக்கமாக வாழ வேண்டும். இதை பேசணும், இதை பேசக்கூடாது. இதை கடைபிடிக்கணும், இதை கடைபிடிக்க கூடாது. அவ்வளவு நீங்க பழைய ஏற்பாடை நீங்க படிச்சு பாருங்க. லேவி ராமன்ல நம்ம பார்க்கிறோம். அதுல ஒழுக்கத்தை பற்றி அவ்வளவு நன்றாக தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுடைய ஏற்றுக்கொண்டு இயேசு நல்லவர் என்று தேவனை அறிஞ்சிருக்கீங்களா? நீங்க தேவனை அறிஞ்சு அவர் ருசி பார்த்து நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அப்படி அறியாம நீங்க எடுத்திருந்தாலும் தேவனை அறிய வேண்டும் என்று நீ வாஞ்சப்பட்டா, உனக்குள்ள வாஞ்ச இருந்தா ஆண்டவர் தென்படுவார். தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப ஒரு மனிதன் தேவனுடைய மார்க்கத்துல நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை. அதுதான், மதமெல்லாம் கிடையாது. அநேகர் லாபத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் அநேகர் வருவதை நாம் பார்க்கிறோம். அவங்கெல்லாம் வருவாங்க, ஆனா ஒரு மாற்றம் உண்டாகாது. உனக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல் உனக்குள்ள வர வேண்டும். நான் யார், இயேசு யார்? எல்லாரும் சொல்றாங்களே, இயேசுவிடம் போறாங்களே, அந்த தெய்வத்தை ஒரு நாளாகிலும் பார்க்க வேண்டும். எத்தனோ தேவர்கள் இருக்கு. எல்லாரும் மண்டை குழம்பி போயிரும். எதுதான் தெய்வம் பாருங்க. நம்மளை பெத்தது யாரு? ஒரு அப்பா. ஒரு அப்பா சொல்றோம். உங்க அப்பா பேரு என்ன? நம்ம சொல்றோம். நம்ம தைரியமாக சொல்றோம். எனக்கு அம்மா 1, அப்பா 5 அப்பா சொல்லுவோமா? அசிங்கம் இல்லையா? என்னடான்னு சொல்லிட்டுன்னு. அப்ப நமக்கு அப்பா யாரு? ஒருவர் தான். சர்வ லோகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் மனுஷன் தான் என்னது? இந்து மதம் அந்த மதம் எடுத்த பிரிச்சு வச்சு, கிறிஸ்தவ மதம் பிரிச்சு வச்சுக்கிட்டான். எல்லாரும் சர்வ லோகத்தில் இருக்கிற மதமெல்லாம் மனுஷன் வச்சுக்கிறது. எல்லாம் இருக்கிற மனிதர்கள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நம்முடைய அறிவுல வச்சுக்கிறோம். எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தான் நாம். பாருங்க, மனுஷன் பிரிச்சு வச்சுக்கிறார். எவன் ஒருவன் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து, கிறிஸ்தவம் என்பது என்னது? தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவன் தான். அது பாஸ்டரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். இந்த தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றியா, இயேசுவின் வழியில நீ செல்றியா, அவன் தான் தேவனுடைய பிள்ளை. நீ எவ்வளவு பிரசங்கம் பண்ணலாம், அற்புதம் அடையாளம் செய்யலாம். அவருடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல சொன்னா அவ இயேசுவின் நாமம் என்ன செய்யும்? தொட்டு சுகமாக்கும். அப்ப
வந்து இதுல நீ போகலனா, நீ கடைபிடிக்காம மற்றவர்களுக்கு நீ சொல்வாயானா அங்க போக முடியாது. எங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனபடினால எவன் ஒருவன் வந்து தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறானோ அவனுக்கு தான் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அநேக மந்திரவாதிகளும் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா மந்திரம் செஞ்சவங்களும் இப்ப ஊழியம் செய்யறாங்க, வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கெங்கே மிஷினரிகளாக பாருங்க தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. இவைகள் இல்லைன்னா தேவன்னா யாரு? நான் எத்தனோ தெய்வத்தை நாம் வணங்கி எனக்கு சமாதானத்தை தரலப்பா, இலவசமா எனக்கு சுகத்தை தரல. ஆனா ஒருத்தர் சொல்லி நான் போனேன், இந்த இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்புன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்லி நான் வரல. யாரும் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நமக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கு, நமக்குன்னு அறிவு இருக்கு. அதை நினைத்து ஆண்டவரே மெய்யான தெய்வமா நீங்க வாங்க, நீ கூப்பிட்டா வருவார். அதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து அதை ஆண்டவர் நோக்கி வாங்க வாங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ எந்த நிமிஷம் இந்த நிமிஷத்துல நீ கூப்பிட்டாலும் அவர் வருவார், தென்படுவார். வசனம் என்ன இருக்கு? தேவனிடத்தில் முதலாவது நீ சேரு, அப்பொழுது அவர் உன்னிடத்தில் சேருவார். அப்ப வந்து உண்மையாக தேவனை கடைபிடி, அவரை பார்க்கணுமே. என் எதிர்காலம் என்ன? எல்லாமே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? உண்மையா ஜீவிக்கணும். கஷ்டம்தான், ஜெபிக்கணும்னா கஷ்டம்தான், வேதத்தை வாசிக்கணும்னா ரொம்பவும் கஷ்டம். பாருங்க, நீ வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் இருந்தா அதை விட உபவாசம் இருந்து ஜெபித்தீங்கன்னா இந்த கட்டுகள் உடனே. இந்த பவுல்லாம் சாப்பிட்டாங்களா? நடுராத்திரியில எந்த நேரத்தை பிடிச்சு போட்டாங்களோ, நைட்லாம் உணவு வேண்டாம்னு அப்படியே உபவாசத்தோடு பாடி துதிக்கிறாங்க சந்தோஷத்தோடு. ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்திலும் இன்றி வேற எதற்கும் போகாது. ஜாதி பிசாசு, குட்டி பிசாசு, ஜாதி பிசாசு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்கிறோம் பாருங்க. அப்ப வந்து ஜபம் உபவாசம் இருக்கணும். ஒரு பாஸ்டருக்கு அப்படிதான் வந்து சுகர் வியாதி இருந்திருக்கு, அது ஒரு பிசாசு தான். ரொம்ப படுக்க வச்சு ஊழியம் செய்ய விடாம அவர் உபவாசம் இருந்தாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், சொல்லி உபவாசம் இருங்க, எல்லாம் உபவாசம் இருக்கும். 3 நாள் இருந்திருக்காரு. ஐயோ என்னை கொன்றுவானே, இவன் சரீரத்துல நான் இருக்கவே மாட்டேன், நான் போறேன்னு கதறி அலக்கழிச்சு ஓடிருச்சான். பாருங்க, யாரையும் விடாது, ஊழியக்காரன்னு விடாது. அப்ப அவர் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து உபவாசத்துக்கு பிசாசு பயப்படும். நீ ஜெபிக்கிறவனா இருந்தா வந்து ஒரு அற்புதம் விடுதலை கிடைக்கும். நீ எங்கேயும் நாடி போக வேண்டியது இல்லை. நீ இருக்கிற இடங்களில் தேவனை நோக்கி உண்மையாக நீ ஜெபி. அவ யாரு? பவுலும் சீலாவும் ஆலயத்திலே ஜெபித்தாங்க. ஆலயத்துக்கு வரணும், சபை கூடி வர்றதுல விட்டு விடக்கூடாது, வரணும். ஆனா இவங்க சிறைச்சாலையிலே ஜெபித்தாங்க. என் நாமத்தினாலே எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவள் நடுவிலே வருவேன் என்று சொல்றாரு. அப்ப சிறைச்சாலையில இருக்கிறாங்க. நம்ம அங்க போனாலும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ற வெக்கப்படுறோம். எனக்குமே கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும். ஆளுங்க அதிகமா கூடி இருந்தா தனியா இருக்கிறவர்கள்ட்ட தான் தனியா போய் நான் சொல்லுவேன். பாருங்க, அப்படி எனக்கு என்னன்னா ஒரு ஆள்கிட்ட சொல்லணும்னா பொறுமையா உட்கார்ந்து நம்ம எங்க அப்பாவுடைய சாட்சியை சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன குறைவு அதை தான் நம்ம பார்க்கணும். பாருங்க, அவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்க விசாரிக்கணும். அநேகர் வந்து இந்த பாரத்தை இறக்கி வைக்காம இருக்காங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம வந்து விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். விசாரிக்கும் போது அவங்க பரவாயில்லையே, நமக்கு சொந்தம் வந்தமா யாரும் தெரியல, முகம் அறியாதவங்க அவ்வளவு கரிசனையா வந்து விசாரிப்பாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும். பாருங்க, அதுதான் அன்பை செலுத்தணும். கிறிஸ்துவம் என்பது என்னது? வந்து கிறிஸ்தவர்கள் என்பதே வந்து அடிப்படையே என்னதுதான்? அன்பு. அன்பு சகல பாவங்களை மூடும். பாருங்க, அன்பு வந்து சகலத்தையும் தாங்குற சக்தி அன்புல தான் இருக்கு. அன்புல சாதிக்காதது எதிலையும் சாதிக்க முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனே அறியான். நாம் அன்போடு நாம் பேசும் பொழுது கர்த்தர் தாமே அந்த இடத்துல கிரியை செய்கிறார். நம்ம அது மட்டும் அன்போடு பேசினாலுமே போதும். அவங்க ரெண்டாவது நம்ம பார்ப்பாங்க, எங்க போறாங்க, எந்த தெய்வத்தை வந்து சோத்தரிக்கிறாங்க பார்த்து அவங்க கடைபிடிப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம சாட்சியாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ஜெபிச்சாங்க. நான் வீடுகளில் ஜெபிக்கிறதுக்கு வெக்கப்படுறோம். அந்த சுத்தியிலும் நிக்கிறாங்க, வெக்கப்படக்கூடாது. நான் வண்டியில போனா பாடல் படிச்சுக்கிட்டே போவேன். ஒரு சிலர் ரசிக்கப்படாமல் வருவாங்க, பரவாயில்லையே பாட்டு படிச்சுக்கிட்டே வரீங்களே சொல்லிட்டு அந்த வெக்கம் வராது. ஏன்னா அப்படியே வந்து தேவனை பாடி பாடி துதித்ததுனால
இந்த இடத்துல பார்க்க நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெபிக்கிறவங்க தன்னை தாழ்த்தணும். ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தாழ்மைனா என்ன? ஒன்றும் இல்லாமையே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தணும். ஆண்டவரே நீரே விடுவிக்கிற தேவன், நான் ஒன்றும் இல்லப்பா. நான் ஜெபிக்கிற ஜெபத்துல உயிர் உண்டாகணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல என்ன உண்டாகணும்? உயிர் உண்டாகணும். உணர்ந்து நம்ம தகப்பன்ட்ட நீங்க எப்படி கேட்குறீங்களோ வந்து இப்படிதான் ஜெபிக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தது என்ன செய்யலாம்? அப்பாட்ட எப்படி கேட்பீங்க? அது மாதிரி ஏசப்பா என் பிள்ளை இப்படி இருக்கு, ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன்ப்பா. நமக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வீட்டில் இருக்க சொந்தக்காரர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நான் எப்படி இருக்கேன்ப்பா, நீங்க என்ன ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நான் கெட்டு போதும் சித்தம் இல்லப்பா, இதுல இருந்து விடுதலை தாங்கப்பா. என்னப்பா ஏசப்பா எப்பதான் தந்துதான் ஆகணும், நீ தராம நான் எந்திரிச்சு போக மாட்டேன். உங்க அப்பாட்ட எப்படி பேசுறீங்களோ, உங்களுக்கு பெத்த தகப்பன்ட்ட எப்படி பேசுறீங்களோ, நம்ம இந்த சரீரத்தையும் உயிரையும் தந்த இந்த ஜீவனை தந்த அந்த தேவன் உனக்கு முன்பாக நிறுத்தி வைத்து என்ன செய்யணும்? நம்பிக்கை வைத்து நம்ம அப்பா முன்னாடி இருக்கோம். நீ கண்களை மூடிங்க. நம்ம உங்க அப்பாட்ட எப்படி சொல்றீங்களோ, ஜீவனுள்ள அப்பா எனக்கு முன்னாடி இருக்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கய்யா. ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில இருக்கேன், ஆண்டவரே நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாதாப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்ப செய்வீங்க? நீங்க இப்பொழுதே செய்யணும். நீங்க சாதாரணமா பேசணும். வந்து ஜெபம் பாருங்க, வந்து ஜெபம் அதுதான். நம்ம அப்பாட்ட வெக்கப்படக்கூடாது. என்னென்ன வார்த்தையை தான் சொல்லணும், எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. உங்க அப்பாட்ட எப்படி பேசுறீங்களோ அது மாதிரி நீங்க பேசணும். உதவி செய்யுங்க, வேற எந்த இருக்கக்கூடாது. சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கணும். உணர்ந்து அவர் கோபப்பட மாட்டார். நம்ம மனுஷருங்க ஒரு 2-3 வார்த்தை வந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவன். நமக்காக பாருங்க இயேசு கிறிஸ்து பிதாவிடம் பெருமூச்சலோடு ஜெபித்தாராம். ஏன்னா நமக்கு ஒரு சில வார்த்தைகள் ஜெபிக்க தெரியாது. அவை எல்லாவற்றையும் நீக்கி அப்படியே அவர் ஜெபத்தை கொண்டு போவார், தேவ தூதர் கொண்டு போவாங்க. ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பெத்த தகப்பன்ட்ட எப்படி பேசுறோமோ அதுபோல நீ ஜெபிக்கணும், விடாப்பிடியாக ஜெபிக்கணும். இந்த யாக்கோபு பாருங்க, என்னை ஆசீர்வதித்தாலுமே நான் விட மாட்டேன், விடிய போது பா நீ விடுப்பா, விடிய போது நான் விட மாட்டேன், நீ ஆசீர்வதிச்சுட்டு போ சொல்லிட்டு கெட்டிய பிடிச்சுக்கிட்டாருங்க பாருங்க. அது மாதிரி ஜெபத்துல நீ பிடித்து கொள்ளணும். நீ ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நான் அவனை விட மாட்டேன். பிடிவாதம் இருக்கணும். எதுல? ஜெபத்துல. மற்றதுல இருக்கக்கூடாது. பிடிவாதம் நான் நினைச்சேன்னா வந்து பிடிவாதம் சாதிச்சே பார்க்கணும். நான் விட மாட்டேன். தேவனுடைய அந்த காரியங்கள்ல நீ தந்துதான் ஆகணும் ஆண்டவரே. ஜெபம்னா அதுதாங்க. ஜெபம் ஒருத்தருக்காக ஜெபிக்க சொல்றேன்னா சமாதானம் இல்லை, சமாதானம் கிடைக்கட்டும் ஆண்டவரே உங்களுக்கு சமாதானத்தை தாங்க இயேசு நாமத்தில் பிதாவே, விட்டுருது. சமாதானம் கிடைச்சிருச்சா? சமாதானம் அவங்களுக்கு உண்டாகும் வர, சமாதானம் அவங்களுக்கு பூர்ண சமாதானம் உண்டாகும் வர நீ ஜெபித்து கொண்டே இருக்கணும். யாக்கோபு அதை ஜெயித்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார். விடிய போது கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், விட மாட்டான். என்ன பிடிவாதம் உள்ள பிள்ளையா இருக்கமே, பெத்து போட்டிருக்குமே, ஆண்டவர் நினைச்சிருப்பார் பிடிவாதமா இருக்கானாப்பா. வந்து சரி நம்ம பிள்ளை பிடிவாதமா இருக்கு, சரி நரம்பு கூட சுருண்டுருச்சு, அதோட என்ன செய்யற தொட நரம்பு முழங்கால் படிக்கிட்டு அதோட விடல, நீ ஆசீர்வதிப்பா, நீ என்ன அப்படி செய்யற, நீ ஆசீர்வதி. யாக்கோபு பாருங்க விடாப்பிடியாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் விட்டார். அதே மாதிரி நம்ம ஜெபத்துல அப்படியே ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. உனக்கு ஜெயம் உண்டாகும் வர நீ உபவாசம் இருந்து, உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீ ஜெபிக்கணும். ஆண்டவரே பலனை தாங்க சரீரத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு நீ உபவாசம் இருந்து, கர்த்தர் யாருக்கும் தெரியக்கூடாது, நீ உபவாசம் இருந்து கர்த்தர் உனக்கு பலன் தருவார். நீ அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஜெபிக்கிறவனா இருந்தா நீ தான் பெரியவன். இந்த உலகத்திலேயே உயர்ந்தவன் ஜெபிக்கிறவன் தான். அவனைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரம் மட்டும் நான் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை. எப்படி செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இது சித்தமா? ஒரு சில ஜெபம் பண்ணும் போது கூட ஆண்டவர் சித்தத்தின்படி ஜெபிக்க மாட்டாங்க. ஆண்டவரே அவன் ஒளிந்து போகணும், அப்பா என் கண்ணு முன்னாடியே அவன் சாகிறத நான் பார்க்கணும், ஒண்ணுமில்ல நான் தான் நல்லா இருக்கணும், அவன் பிச்சை எடுக்கணும், நான் கண்ணால பார்க்கணும், நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணி இருக்காங்க பாருங்க. அப்ப அநேகர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. அதே ஊழியமுமே ஆண்டவர் சித்தத்தின்படி செய்கிறது இல்லை. என் சரீரத்துக்கு தக்க என்னால முடியாதுப்பா, இதை ஏதோ செய்வோம்
அப்படியே செய்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனம் என்ன செய்தான்? ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தாம் என்னுடைய தகப்பனாகிய பிதாவிடம் போக முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கிட்டு தேவனுடைய வழியில நடக்காம அப்படி சித்தத்தை நீ கை கொள்ளாம மற்றவர்களுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருந்தா போக முடியாது. வசனம் அதான் சொல்லுது. அதில் பிரவேசிப்பதில்லை. அதில் எதில் பிரவேசிப்பதில்லை? பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அந்நாள்னா என்னது? இனிமே நடக்க போற காரியத்தை எழுதி வச்சிருக்காரு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அநேகர்னா ஊழியக்காரங்க, விசுவாசிக, தீர்க்கதரிசிகள் அநேகரும் ஒரு சிலர் தான் உண்மையா இருக்கிறவங்க. இந்த இடத்துல அதையும் பார்க்கிறோம். அநேகர் அந்நாளில், கடைசி காலத்துல கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. உம்முடைய நாமத்துல பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. நல்லா கவனிச்சுக்குங்க, இயேசுவின் நாமத்துல பிசாசுகளை துரத்துனாங்களாம். என்னது? தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நல்லதுதான் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து வாசிங்க. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அநேக அற்புதங்களை எதனால? சுய சக்தினாலயா? இல்ல, இயேசுவின் நாமத்தினால அவங்க செய்யறாங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம மகனே மகளே, நான் ஒரு காலம், நீ யாரு? நான் ஒரு காலம் உன்னை அறியல. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார், தேவன். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அக்கிரம செய்யக்கார, அக்கிரமம் என் நாமத்தை சொல்லி சொல்லி இங்க என் நாமத்துல சுகமாகுது, உன் இருதயம் எப்படி இருக்கு? இருளா இருக்கு. அதையும் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரர். எப்படி? அவருடைய நாமத்துல அதிசயம் செய்யறது, தீர்க்க தரிசனம் சொல்றது. ரெண்டாவது என்னது? அற்புதம் செய்வது. இதெல்லாம் அவருடைய நாமத்துல. அவங்கள பார்த்து எப்படி சொல்றாரு ஆண்டவர்? அக்கிரம செய்யக்கார, அக்கிரமக்காரனே, ஒரு நிமிஷம் எனக்கு முன்னாடி இருக்க கூடாது, அகன்று போ சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. பாத்தீங்களா எப்படின்னு? ஏன் சொன்னாரு? தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யல. மற்றவங்களுக்கு சொல்றாங்க, அவங்க கடைபிடிக்கல. அவங்க இருதயம் இருளாக இருக்கு. நீ அன்பா இருன்னு சொல்றாங்க, ஆனா இவனோ எப்படி இல்ல, அன்பை கடைபிடிக்கல. அவன்கிட்ட அன்பே பார்க்க முடியல. மற்றவர்களுக்கு சொல்றாங்க. அதே வேத வசனம் இருக்கு, ஒருவனுக்கு போதிப்பதற்கு முன்பாக, என் வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். நீ அன்பா இருக்கிறாயா? அது கை கொண்டு, வசனங்களை கை கொண்டு மற்றவருக்கு போதிக்கணுமா? இப்படி வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜன கூட்டத்தை பார்த்துதான் அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகன்று போங்க. கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி கூப்பிடுவாங்க. என் ஜனமே, ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு முன்பாக, மற்றவர்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நம் பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் கை கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். உன் குடும்பத்தில் இருக்கிற யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இந்த பவுலும் சீலாவும் ஜெபிக்க முடிய பெரிய அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது. இடம் முக்கியம் அல்ல. சிறைச்சாலையா இருந்தாலும் தேவ சமூகம் இறங்கி வரும். நீ ஒருமனப்பட்டால் இறங்கி வரும். ஒரு அற்புதம் நடக்கும். அதிசயத்தை காண செய்வார். உன்னில் இருக்கிற நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி விட இயேசுவால் மாத்திரமே ஆகும். அவர் தாம் ரட்சிப்பு. அவரே விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இதை மட்டும் நாம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு புத்தியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால இடித்து போடுகிறாள். பாருங்க, புத்தி இல்லைன்னா நம்ம கெட்டி வச்சிருப்போம். குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அநேகரை நீங்க பார்த்தீங்கன்னா உருவாக்குறது கஷ்டம். ஆனா அழிக்க சொல்லுங்க, ஒரே நேரத்தில் அழிச்சு விட்டுருவாங்க. அது ஈஸி அழிக்கிறது. அப்ப புத்தியில ஸ்திரீனா ஸ்திரியை மட்டும் இல்ல, சகோதரர்களுக்கு தான் ரெண்டு பேருக்குமே குறிக்குது. புத்தியில ஸ்திரீகள்
முக்கியமா சகோதரிகள் புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். இது செய்யலாமா, கர்த்தரிடம் நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். அவர் பேசினால் மாத்திரமே நீ வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஜெபிக்கும் போது பேசினால் மாத்திரமே அந்த வேலையை நீ துவங்கணும். அவர் சித்தமில்லாத காரியத்தை ஒருபோதும் நீ செய்ய கூடாது. புத்தியுள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆவிக்குரிய ஜீவியத்துல அன்பிலும் விசுவாசத்திலும் வளர்ந்து 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 பாருங்க, வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளும் இதை பார்த்து அதுவும் அன்பிலும் வளரும். சமாதானமா இருந்து பாருங்க வீடை கட்டுகிறோம். கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கு. நீ பூமியில எந்த அளவுக்கு உன் ஜீவியம் மாறப்படுதோ, பரிசுத்தத்துல வளர வளர பாருங்க, சரீரத்துக்கு நம்ம கையினால செய்த வீடு இது ஒரு நாள் அழிந்து போய்விடும். கை வேலை இல்லாத நம்மளை கட்டாத வீடு பரலோகத்தில் இருக்கு. இந்த பூமியிலே அன்போடு நீ பேசினா, தேவனுடைய மார்க்கத்தை பின்பற்றினா வீடு தானாகவே அங்க உருவாகும். ஆகவே இந்த கால வேளையில புத்தி உள்ளவர்களாக நான் காணப்பட வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்க எச்சரிக்கையா இருங்கள். பேதுரு பாருங்க தூங்குனார். இயேசு கிறிஸ்து சிலுவையில இருளான தோட்டத்துல பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஏசப்பா பாருங்க, கொஞ்ச நேரம் எனக்காக ஒரு மணி நேரம் விழித்திருக்க முடியலையா? பேதுரு நல்லா தூங்குறார், நல்லா தூங்கிட்டார் பாருங்க. அதை விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அதே பேதுரு 3 தரம் மறுதளித்த அந்த பேதுரு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பேதுருவை நேசித்தார். மனக்கசந்து அழுதான். ஆண்டவரே 3 தரம் உம்மை மறுதளித்துட்டேன்ப்பா, இயேசுவே என்னை மன்னியும் என்று மனக்கசந்து அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பேதுரு எந்த அளவுக்கு பயந்தானோ அந்த அளவுக்கு தீவிரமாக ஆண்டவர் நேசித்தார். விழித்திருந்து ஜெபித்தார். சிறைச்சாலை கூட நல்லா தூங்கிட்டு இருந்தார் ஐயா. ஆனா அவர் சொல்றாரு, ஜெபிக்கிறதுக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீ ராக்காலங்களில் ஜெபிக்கலனா கண்ட சொப்பனங்கள் வரும். பிசாசு உன்னை பயமுறுத்துவான். நீ ஜெபித்து விட்டு நீ படு. கர்த்தர் ஆண்டவரை நீ எழுப்பி விடுங்க ஜெபிக்க சொல்லிட்டு நீ கேட்டுட்டு ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அவ்வளவு தீவிரமாக பேதுரு இருந்தார். இயேசுவே அறைந்தாங்க சிலுவையில. என்ன செய்யுங்க, தலைகேலாம் அறைங்க. இயேசுவின் பாதத்தை நாம் முத்தம் செய்வது போல தலைகேலாக சிலுவையில அறைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவன் மேல் வைராக்கியமாய் தேவனுடைய அன்புல நாம் முழுமையாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை மட்டும் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 25:2 வாசிக்கலாம். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்கன்னா ஜெபிக்கிறது இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கெல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க, நித்தமும் ஜெபிக்கிறது இல்லை. புத்தி உள்ளவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த அபிஷேகம் அக்கினி அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்படி அதுதான் புத்தி உள்ளவங்க. 2 பேர் புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயை கொண்டு போல. புத்தி இருந்தா தானே. புத்தி கொஞ்சமாவது புத்தி இருக்காடா உனக்கு? புத்தி இல்லாம நடந்துகிட்டே சொல்றாங்க. புத்தி இல்லைன்னா என்ன கொண்டு போகணும் செய்யணும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஊருக்கு போனாலும் அதை எண்ணெயை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன் சொல்லுவாங்க. புத்தி இல்லாதவங்க இதை எதுக்கு ஆயத்தம் பண்றாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாய், அந்த அசையாத ராஜ்யத்துக்கு போகும்படியாக ஜெபம் என்னும் ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும். இவங்க பாருங்க புத்தி இல்லை. அவங்க என்ன கொண்டு போய் என்னன்னா என்ன அபிஷேகம். அவங்க அபிஷேகத்தை என்ன செய்யல, அனல் மூட்டல. அவங்க என்ன செய்ய, புத்தி இல்லாம இருக்கிறாங்க. புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரத்தில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பாத்திரத்தில் அந்த இதயமாக இந்த பாத்திரத்தில் அக்கினி அபிஷேகத்தினாலும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தாங்க, நிரம்பி இருந்தாங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா தூங்கி விட்டாங்க. அபிஷேகம் அக்கினி அபிஷேகம். இதை 2 பேருமே அபிஷேகம் பெற்றிருக்குங்க. கொஞ்சம் 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 பாருங்க. புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க தூங்கிட்டாங்க. ஏன்னா தூக்கம் நேரம் ஆயிடுச்சு, மணவாளன் வர தாமதிக்கிறார் அப்பா,
என்ன இன்னும் வரலையே, தூக்கம் வந்துருச்சு. ஆவியோ உற்சாகம் உள்ளது, சரீரமோ பலவீனம் உள்ளது. இப்படி தூங்கிட்டாங்க. 10 பேருமே தூங்கிட்டாங்க. நடு ராத்திரியிலே, நல்லா கவனிக்க, நடு ராத்திரியில தான் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ண தொடங்கினாங்க. எப்படிப்பட்ட விண்ணப்பம் இருந்தாலும் நீ கதறு நடு ராத்திரியில. அங்க கொஞ்சம் ஊருக்குள்ள கரைச்சலா இருந்தா வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன செய்யுங்க, சகோதரிகளை ஜெபிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த இடத்துல பாக்குறோம், ஆண்டவர் மணவாளனை காணாமப்பா சொல்லிட்டு நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார். தேவ தூதர் சொல்றாங்க, ஏ அப்பா வழிய விடுங்க, மணவாளன் வருகிறார். இந்த எச்சரிப்பின் சத்தம். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவர் எதிர்கொண்டு தான் போகணுமா? நமக்கு வந்து ரெக்க மறுரூபத்தின் சரீரம் இருந்தா நம்ம பறப்போம், நம்ம பறந்து போவோம். 2 கரங்களும் ரெக்கையா எப்படியே பறந்து ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே டக்குன்னு அப்படி மாயமா அவர்தான் நிப்போம். நம்ம இந்த இடத்துல பாருங்க, அவருக்கு எதிர்கொண்டு போக என்ன செய்யணும்? புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. சத்தம் கேக்குது. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த 10 புத்தி உள்ளதும் புத்தி இல்லாததும் எல்லாம் எந்திரிக்குது. எந்திரிச்சு ஆயத்தப்படுத்துவோம். சத்தம் கேக்குது, அவருடைய வரிக்கு போகணும்ல, என்ன செய்யணும் சொல்லிட்டு டக்கு 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 ஆயத்தப்படுத்துறாங்க. ஆயத்தப்படுத்தும் பொழுது புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அணைந்து போகுது, நான் புத்தி இல்லாம வாழ்ந்துட்டோமாப்பா, அப்படியே உங்களுடைய சமூகத்தை எத்தனோ நாள் நான் அசட்டை பண்ணிட்டோம், உனைய கூட பரியாசம் பண்ணிட்டேன். 5 புத்தியுள்ள ஸ்திரீகளையும் பண்ணிருப்பாங்க. வந்து என்னப்பா ஜெபம் பண்ணி நீ ஆலயத்துக்கு போய் அப்படி இப்படின்னு, ஐயோ நான் கடைபிடிக்கலையே, வந்துட்டு இப்ப என்ன வந்து இல்லையே, என்ன செய்ய, கடைசி நேரம், இயேசு வரப்போகிறார், என்னால முடியல, பிச்சை கேட்கிறாங்க. அசிங்கமா இல்ல? எண்ணெயில கொஞ்சம் கொடு, அனல் மூட்டு. எங்க அப்படியே வந்து என்ன செய்யுது, வந்து அணைந்து அணைந்து போகுது. வந்து அபிஷேகத்தை அனல் மூட்டுப்பா, கொஞ்சம் எண்ணெயை கொடு. அப்ப உனக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தா நாங்க போய் எனக்கு போதாம போயிடும், 2 பேரும் கைவிடப்பட்டு போயிடுவோம். ஆகவே வந்து விக்கிரவட்ட நீ என்ன செய்ய, போ, ஜீவன் தப்பி ஓடி போன்னு சொன்னது மாதிரி இந்த புத்தியுள்ள ஸ்திரீக புத்தியோட இருந்தாங்க. அப்படிதான் நல்ல புத்தியோட வாழாம வயசு போன காலத்துல ரொம்பயும் சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. புத்தியோடு நான் வாழ வேண்டும். பாருங்க இந்த ஸ்திரீகள் பாருங்க, புத்தி இல்லாம வாழ்ந்துட்டாங்க. ஐயோ புத்தி இல்லாம வாழ்ந்துட்டேனே கூட பிச்சை கேட்கிறாங்க. இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து இல்ல. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, பிரயுத்தரமாக மறுமொழியாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். கடைசி ஒரு முனையில நான் நிற்கிறோம் பாருங்க. அவங்க போய் வாங்கிட்டாங்க. ஆனா என்னது, வந்து ஆண்டவர் வந்து விட்டு ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, வந்து ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீடுனா என்னது, அதான் பரலோக ராஜ்யம். ஒரு டைம் இருக்கு பாருங்க. ஆயத்தமா இருந்தவங்க போயிட்டாங்க, ஆயத்தம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே 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 ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மத்தேயு சுவிசேஷத்துல கர்த்தாவே கர்த்தாவே. அதே மத்தேயு சுவிசேஷத்துல இங்க பாக்குறோம், புத்தி இல்லாம வாழ்ந்துட்டு கொடுக்கப்பட்ட நாள்ல ஜெபிக்காம ஆராதனைக்கு வராம ஒரு ஜெப ஆவி ஜெப சிந்தை இல்லாம இருந்துட்டு இப்ப கடைசியில புத்தி உள்ளவங்க 5 பேரும் போயிட்டாங்க. வந்து இது புத்தி இல்லாதது கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க, பரலோகத்தின் கதவை. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களை அறியேன், அப்ப நீங்க யாரு, நீங்க எந்த ஊரு, எனக்கு தெரியலையே, உங்களை பார்த்தது மாதிரி தெரியலையே. நல்லா கவனிச்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பெத்த தாய் மரியாள சொல்றாரு, கன்னிகையிலே பரிசுத்தமா இருந்தான், அநேக கன்னிகைகள் இருந்தாங்களாம், தேவன் ஆண்டவர் என் வகுத்துல பிறக்கணும்னு சொல்லிட்டு. அதுல மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தபடியினால வந்து பிறக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் வளரும் போது என்ன சொல்றாரு, வந்து பரிசுத்த ஆவியினால உருவாக்கப்பட்டு இந்த மரியாள் வகுத்துல பிறக்கிறார். ஒரு இடத்துல பார்க்கும் போது, உன் தாயாரும்
உன் சகோதரர்களும் உன்னை பார்க்க வேணும் என்று சொல்றாங்க. சீசருக்கு சொல்றாங்க, எனக்கு யார் தாய் யார் சகோதரர்? வீடுகளில் வாசித்து பாருங்க. என் சித்தத்தின்படி செய்கிறவனே வந்து என் சகோதரர் சகோதரிகளும் பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப என்னன்னா சகலமும் பாருங்க அவருடைய பிள்ளை. அவருடைய சித்தத்தை எவன் ஒருவன் செய்கிறானோ அவன்தான் வந்து சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்றோம். இந்த இடத்துல கதவு தட்டுறாங்க. நான் உன்னை அறியேனப்பா, நீ என்ன தொந்தரவு படுத்திக்கிட்டு இருக்க? எத்தனோ நாள் கிருபையின் காலத்தை உனக்கு தயவாய் கொடுத்தேன். நீ மனம் திரும்புகிறதுக்கு எத்தனோ நேரத்தையும் காலத்தையும் வாரங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் தந்தேன். இதுல நீ மனம் திரும்பல. மனம் திரும்பாத பட்சத்தில் நீ காணப்பட்டாயே. இந்த கடைசி நேரத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட டயம் முடிந்து விட்டது. ஆகவே உனக்கு இங்க இடம் இல்லை. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் சித்தத்தை நீ செய்யலையே. என்னுடைய மகன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, என்னுடைய மகள் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்னுடைய வழியிலே நீ நடக்கல, என்னாருமாகிய நீ சொல்லிடாத, வந்து எனக்கு அசிங்கம். ஆகவே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, போ. இந்த இடத்துல அக்கிரமம் செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உன்னை அறியேன். இந்த இடத்துல அதான் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசி. வந்து அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று சொல்றார் என்று மெய்யாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள், ஜெபத்துல விழித்திருங்கள், வேத வாசிப்புல விழித்திருங்கள். உன் சரீரம் தூங்கினாலும் ஆத்மா விழிப்புள்ளதாக இருக்கணும். விடிய விடிய சொப்பனத்தினால பார்க்கணும், தேவனை தரிசிக்கணும். சொப்பனத்தின் மூலமா கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கணும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்பமாக. ஜெப ஆவியை நான் அனல் மூட்டுவோமாக. பவுலும் சீலாவும் அவர் பாடி ஜெபமண்ணி பாடி துதித்தார்கள். அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆகவே அந்த வேளையில் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? ஜெபத்தை அனல் மூட்டுவோமாக. நீங்க ஒரு மனதோடு ஜெபிங்க. ஆண்டவரே இந்த வேலை இறங்கணுமாப்பா. இந்த முடிவுல உடைய வார்த்தை முடிவுல கர்த்தாவே ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிங்க. ஜெப ஆவியை தாங்க, நீ அனல் மூட்டுங்க. எத்தனை பேர் நாம் சொல்றோம்? பவுலும் சீலாவும் போல வந்து நாம் ஜெபித்து ஜெப ஆவியை தந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை தள்ளிடுவோம். சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஜெப ஆவியாருளும் தேவா, ஜெப தீபம் எரிந்திடவே. ஜெப ஆவியாருளும் தேவா, ஜெப என்னிலும் ஜெப தீபம் எரியட்டும். ஜெப சிந்தை தாரும் தேவா. ஒப்பு கொடுப்போம். முக்கியமான நேரம். ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நாங்கள் உம்முடன் வீற்றிடவே. ஜெப ஆவியாருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் ஜெப தீபம் எனக்குள்ள எரியட்டும். நிரப்பப்படு. ஜெப ஆவியை தந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஜெப ஆவியினால் நிரப்பப்படு. ஜெயித்து நான்
உம்முடன் வீற்றிடவே ஜெயம் 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 உண்டாகட்டும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஓ மகிமை. ஜெயித்து நானும் உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை, ஜெப சிந்தையை ஜெப சிந்தைகளுக்கு வரட்டும். அல்லேலூயா. நிரப்புங்க நிரப்புங்க. ஜெப சிந்தையினால, ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாடி துதி. பவுலும் சீலாவை போல கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஜெப ஆவியினால் நிரப்புவார். விடுவியும் விடுவியும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். நீ ஜெபி ஜெபி ஜெபி. ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஜெபமனை பாடி துதித்து பாடு. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவை போல நீ பாடி துதி. ஜெபமனை பாடி துதி. ஓ மகிமை மகிமை மகிமை. வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஜெப சிந்தையினால் நிரப்புங்க. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெயித்து நானும் உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா. 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 ஜெயித்து நானும் உம்முடன் ஜெப ஆவியினால் நிரப்பப்படு. நீ வீட்டுக்கு வெறுமையாய் போவதில்லை. நீ வெறுமையாய் போவதில்லை. உன்னை ஆசீர்வதித்து உன்னை அனுப்புவார். வீட்டுக்கு சமாதானத்துடனே போவாய். நீ ஜெப ஆவியை அனல் மூட்டு. ஓ மகிமை. வல்லமை வல்லமை வல்லமை. தேவ வல்லமை தேவ வல்லமை. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி. இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை 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 வல்லமை. தேவ வல்லமை.